15 வருஷத்துக்கு முன்னால் நான் ஈசிஆர் ரோடில் ஒரு கல்லூரியில் படித்தேன். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. ஈசிஆர் ரோடு வெறும் வெட்ட வெளியாக தான் இருக்கும். அப்போ தான் ஈசிஆர் ரோடு டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. தூரத்துக்கு ஒரு கிணறு, அங்கங்கே ஒரு குடிசை, அப்படி தான் இருக்கும். எங்கள் கல்லூரியில் ஒரு ரூல் இருந்துச்சு. வீக் டேஸில் யாரும் வெளியே போகக்கூடாது, வீக்கெண்டில் தான் வெளியே போகலாம். கடைசி வருஷம் படிக்கும்போது வார்டனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு பின்பக்கம் வழியாக எஸ்கேப் ஆகி புதுசாக கட்டி இருக்கிற ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். அதன்படியே நாங்கள் 5 பேர் வயல் வரப்பு மேலே நடந்து போனோம். திடீர்னு ஒருத்தன் சொன்னால், டேய் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குதுடா அப்படின்ட்டு. நின்று திரும்பி பார்த்தோம். ஒரு உருவம் ஈஸியாக வயல் மேலே குதிச்சு குதிச்சு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்து பக்கத்தில் போய் திடீர்னு மறைஞ்சிச்சு. முதல்ல ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் ஒன்றும் இருக்காதுடா, வா போகலாம் அப்படின்ட்டு திருப்பி போனோம். மெயின் ரோடுக்கு போய் ஒரு பேருந்தை பிடிச்சி மாலுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி பழைய இடத்துக்கே வந்தோம். இப்போ அங்கே ஒரு பாட்டி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஏன் பாட்டி அழுவுற அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பாட்டி, நாங்கள் முதல்ல ஒரு உருவம் மறைஞ்சிச்ச அந்த கிணற காட்டி என் மருமக அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், நாங்கள் எல்லாம் அப்படியே சில்லுன்னு உறைஞ்சி போயிட்டோம். டேய், வார்டன் கிட்ட மாட்டினா கூட பரவாயில்லடா, ஃப்ரண்ட் கேட் வழியாக போகலாண்டா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நாங்கள் சொன்னோம். டேய், அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு சுரேஷ்ன்ற பையன் எங்களை கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போனான். இருட்டில் நாங்கள் 5 பேரும் மெதுவாக பயந்து தான் நடந்து போனோம். திடீர்னு பின்னால் வந்த அர்ஜுன், டேய் என்ன யாரோ பின்னாலேருந்து இழுக்கிறாங்கடா அப்படின்ட்டு கத்த ஆரம்பித்தான். அவ்வளவுதான், எனக்கு முன்னால் போன 3 பேரும் துண்டை காணோம், துணியை காணோம் அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடிட்டாங்க. நான் தான் அர்ஜுன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவன் கையை நான் டைட்டாக பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு காலேஜ் பின்வாசலுக்கு வந்தேன். அர்ஜுன் அடங்கவே இல்லை, பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கத்திக்கிட்டே வந்தான். ஹாஸ்டலுக்குள்ளே வந்ததும் எல்லாரும் பயந்து அர்ஜுனனை பார்த்தோம். அவன் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் படுத்து தூங்கிட்டான். ஆனால் பாருங்களேன், காலையில் கல்லூரி மாங்க விழுந்து சிரிச்சான். டேய், என்னடா பயந்துட்டிங்களா? நான் சும்மா செஞ்சேன்டா, தமாசுக்கு செஞ்சேன்டா, நடிச்சேன்டா, என்னை யாரும் பின்னால் பிடிச்சி இழுக்கலை, நீங்கள் எப்படி பயந்துறீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். டேய், பொய் சொல்லாதடா, நீ எப்படி கத்துன, எப்படி அலறின, எப்படி என்னை கையெல்லாம் பராண்டி வச்ச, இப்போதான் நீ பொய் சொல்கிற அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனாலும் அவன் ஒத்துக்கவே இல்லை. சும்மா நடிச்சேன்டா அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதையே தான் சொன்னான். எங்களுக்கு ராத்திரி நடந்தது உண்மையா, இல்லாட்டா இன்னைக்கு அவன் சிரிச்சு சொல்றது உண்மையா, எதுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியலங்க.